நினைத்திருக்க இந்த தன்மை இல்லாத தெய்வம், இந்த தன்மை இல்லாத தெய்வம் அது தான் ஒன்று நினைக்கூதம்மா.
ஏன்னா துர்பகாயத்தை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்து இளவரசி என்று பெயர் பெற்று வருகின்றார். நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் எதற்காக ஏச வேண்டும், எதற்காக போற்ற வேண்டும்? ஒரே புதிராக இருக்கிறது அக்கா. அம்மா, நானான மன்னருக்கு மகளாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் இளவரசியாக இருந்தாலும் என் போல் உள்ள பெண்கள் எல்லாம் என்னை ஏசவும் பேசவும் இதற்காகமா பேசுறாங்க? என்னை எளிதமாக ஏசுகிறார், பேசுகிறார். அம்மா, ஏன் என்ன காரணம்? என்னை பார்த்தால் உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியலையம்மா. என்னை பார்த்தால் உங்களுக்கு தெரியவில்லையா? அம்மா, எப்படிமா? என்னை போல் உற்ற பெண்கள் என்னை ஏசுகிறார், பேசுகிறார் என்றால் எதனால் பேசுகிறார், எதனால் ஏசுகிறார் தெரியுமா? எதனால்? எனக்கு கல்யாண நாளாச்சே, கல்யாண நாளாச்சே. செல்வமில்லை. ஆமா, ஒரு ஏழ்மை குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் அந்த ஏழ்மை குடியில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் செய்து வைப்பார்கள். உற்ற வயது பெண்ணுக்காகிவிட்டால் நான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவளா? இல்லை, அரசனுடைய மகள். ஆமா, இளவரசி. இந்த இளவரசிக்கு என்ன குறையோ? ஆமா, திருமண வயது உருண்டோடி கொண்டே போகிறது. அந்த திரௌபதிக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ஆமா என்னை போல் உற்ற பெண்கள் எல்லாம் என்னை ஏசவும் பேசவும் காலமாய்விட்டதம்மா. அந்த வார்த்தைகளை என் செவியில் கேட்டு என் மனம் தாங்கவில்லை அம்மா. என்ன செய்வது? உற்ற வயதாகிவிட்டால் தந்தையா திருமணம் செய்து வைக்க போகிறார். திருமணம் செய்து வைப்பார் தந்தை என்று சொல்கின்றேன் அம்மா. உங்கள் உடல்நிலை சரியல்ல, மனநிலைதான் சரியில்லை. இப்பொழுது என் மனமானது திராவிட என் கண்ணினால் என் தந்தை இடத்தில் கேட்பேன். ஆமா அப்பா, எனக்கு யார் அப்பா மனவாளர் என்று கேட்பேன். என் தந்தை என்ன தெரிவிப்பார்? நீ கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், வருவார் என்று சொல்வாரே. ஆமா, ஆனால் பெண்கள் எல்லாம் ஏற்றுவதை பார்த்தால் நீ தெரிவித்த பிரகாரம் என் உடலில் நோய் இல்லம்மா. தீராவிட எனக்கே இப்போ நேராக வந்ததோ இந்த உலகம் எல்லாம் புகழக்கூடியவர் யார் தெரியுமா? பார்வோர் புகழோ
ஆமா. அண்ணவர் யார்? 11 நாமதை படைத்தவர் அர்ஜுன பெருமான். அவர்தான் அம்மா, அவர்தான் என் தந்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். அம்மா, அம்மா, நீ பிறந்த அந்த ஏகத்தில் ஜனித்தவள். ஆமா. நீ நல்ல திசை உள்ள அம்மா. நீ நல்ல புண்ணியம் செய்தவர் 11 பேர் படைத்தவர், 32 லட்சம் அழகுடையவள். ஆமா. அவரை உனக்கு மணவாளனா உன் திருத்தோளுக்கு இசைந்த மணவாளரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி என்று தந்தை தெரிவித்தார். அப்படி என்று சொல்வார். ஆனால் அவர் எப்போது வருவார்? பார்வோர் புகழோர் பார்வோர் புகழும் நான் பாவத்தை செய்தேனா? இல்லை, என் தலையில் பிரம்மன் போட்ட விதி இதுதானா? இல்லையம்மா. எப்போது வருவார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படியே அழுது கொண்டிருந்தால் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய இன்னும் விளக்கமாக சொன்னால் தினமும் தெரியும்.